ஏய் ஜக்கம்மா என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? நம்ம என்ன பார்க்க போறோம்? அன்பாக்சிங் ஆஃப் பிரீத்தி கேஃபே ஜாட்ஸ் காஃபி மேக்கர். டிஸ்கிரிப்ஷன்ல புழுது. புல்லு எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய காஃபி குடிப்போம். முந்தி நம்ம ஒரு காஃபி மேக்கர் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே கிளாஸ் ஜார் வந்து உடஞ்சிட்டு அதில் நம்ம ரீபேர் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்லையும் கேட்டோம், கம்பெனிலையும் கேட்டோம், ஆனால் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தரல. அதனால தான் இப்போ இந்த காஃபி மேக்கர் வாங்கியிருக்கோம். ஆமாம், எல்லோ காஃபி குடிப்போம்னா அப்பா வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் காஃபியே வாங்குவாங்க, காப்பிக்குவா. அது அடிக்கடி அப்பா வாங்கி தருவாங்க நம்ம குடிக்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணலாமா? இதான் நம்ம அன்பாக்சிங் பண்ண காஃபி மெஷின். இங்க தான் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குன்னு பாருங்க. மெயின் யூனிட் வித் 450 வாட் ஹீட்டர். அதுதான் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் வித் ஹேண்டில். இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பிக் ஃபில்டர். என்ன இருக்கு? பிக் ஃபில்டர். ஸ்மால் ஃபில்டர். இதான் ஸ்மால் ஃபில்டர். ஃபில்டர் லிட். இதுதான் ஃபில்டர் லிட். அப்புறம் இங்க தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்கல. இங்க இந்த டப்பாலேயே இங்கே தான் இருக்கு. ஒன் பை ஒன் ரீட் பண்ணுறேன். ரிமூவ் த லிட் அண்ட் pour water to required level. இந்த லெவல் என்ன இருக்கு? மேக்ஸிமம் வந்து 500 ml. செகண்ட் ஒன், fill required quantity of coffee powder and filter and spread evenly. அது வந்து நம்ம இங்கே இப்படியே தொடர்ந்து இதில் தான் நம்ம காஃபி பவுடரை நம்ம போடணும். தேர்ட் ஒன், place the jar with filter and lid onto the hot plate and switch on. இதுதான் ஹாட் பிளேட். லிட்டை நம்ம வந்து இங்கே வைக்கணும். இப்படி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜார் தான் ஸ்டீல் ஜார். இதுக்கு டிஃப்ரெண்ட். இதுதான் நம்ம கிளாஸாக வாங்கியிருந்தோம். முன்னாடி நம்ம வச்சிருந்தது பிரீத்தி கிடையாது, வேறு கம்பெனி. அதில் தான் நான் கிளாஸ் ஜார் உடஞ்சிச்சு. அவங்க இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல. அந்த கம்பெனிக்கு பேரை நான் சொல்ல விரும்பலை. நம்ம இந்த ஜார் என்ன மாதிரி தான் ஹாட் பேனில் வைக்கணும். இது ஃபிட் ஆகிட்டு இதுதான் லிட்டை லாக் பண்ணு இப்படி. அப்புறம் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் ப்ரெஸ் பண்ணுவோம், அப்படியே இங்கே காஃபி வரும். இங்கேருந்து இப்படியே சீம் வந்து இந்த ஸ்டீல் ஜாருக்குள்ளே போகும். இந்த காஃபி இருக்குல்ல, இந்த காஃபி பவுடர் வந்து காஃபியாக மாறும். இந்த லைட் ஆஃப் ஆன பிறகு நம்ம வந்து இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி எடுத்து நம்ம கப்பில் போட்டு குடிக்கலாம். இதை இன்னைக்கு கனெக்ட் பண்ணி இந்த மெஷின் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுது. இது ரொம்ப நாளாக நம்ம ஆன் பண்ணக்கூடாது. இது தண்ணியில் சும்மா டச்சிங்காக தான் நான் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். 1 month யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ வரேன். இந்த ப்ராடக்டை நான் அமேசானில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் புழுது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.